கடகராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இத சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கைய கடவுள் தராருங்க. நீங்க இத கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க. அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. இன்னும் நேரம் இருக்குங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற்ற வைக்குங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. என் அன்பான கடகராசியில் பிறந்த அன்பர்களே, வணக்கம்ங்க. காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியில பிறக்கவிருக்கும் பராபவ புத்தாண்டு உங்க வாழ்க்கை புஸ்தகத்துல ஒரு பொன்னான அத்தியாயம் எழுதப்பட போகும் மிக முக்கியமான காலமாகுங்க. சந்திர பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் நாம இந்த பதிவுல மிகவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோங்க. இப்பொழுது இந்த தகவலை நீங்க தற்செயலா பார்க்கவில்லைங்க. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்கவிருக்கின்ற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம்ங்க. இதுவரை நீங்க அனுபவித்த மனப்போராட்டங்கள், ஏமாற்றங்கள் மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத கண்ணீர் துளிகள் அனைத்தையும் அந்த பிரபஞ்சம் அறியுமுங்க. வெளியே நீங்க அமைதியாகவும் பாசமாகவும் வலம் வந்தாலும் உங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு காயம் பட்டீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம்ங்க. நான் யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்கலையே, இருந்தும் என் வாழ்க்கையில ஏன் இத்தனை சோதனைங்கிற கேள்வி உங்க மனதுல பல முறை எழுந்திருக்குமுங்க. இப்பொழுது அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போகும் புத்தாண்டு காலம் வந்துருச்சுங்க. கடகராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான புள்ளியை எட்டி இருக்குதுங்க. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான கும்பராசியிலிருந்து 9ஆம் இடமான மீன ராசிக்கு இடம் பெயர்ந்து விட்டாருங்க. இதன் மூலம் கடகராசிக்கு இப்பொழுது அஷ்டம சனி காலம் முழுமையாக முடிவுக்கு வந்துருச்சுங்க. பாக்கிய சனி காலம் தொடங்கிருச்சுங்க. நவ கிரகங்களின் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவானுங்க. நீதிமானவர் நாம் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பவருங்க. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சனி பகவான் ஏற்கனவே பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட அதிர்ஷ்டங்களுக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறாருங்க. இந்த மாற்றத்தின் தொடர்ச்சியா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்வுல ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வருங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க பழைய எண்ணங்களை மாற்றுவது போலவோ அல்லது சற்று சவாலாகவோ இருக்கலாமுங்க. ஆனா அந்த வழிகாட்டுதல்ல தான் உங்க வாழ்வின் மிகப்பெரிய புண்ணிய பலன் ஒளிந்திருக்குதுங்க. அந்த பெண் உங்கள் தாயார் வழி உறவாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெய்வீக வழிகாட்டும் ஒருவராக இருக்கலாமுங்க. அவர் சொல்லும் ஒரு ரகசியம் உங்கள் வாழ்வின் திசையை மாற்றும் பாக்கியமா அமையுங்க. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டங்கள் வந்துச்சு என்பதை முதல்ல நீங்க ஆழமா புரிந்து கொள்ளணுங்க. கடகராசிக்காரர்கள் இயல்பிலேயே இலகிய மனமும் கற்பனை திறனும் கொண்டவர்கள். ஆனால் கடந்த 2.5 ஆண்டுகளா அஸ்தமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு கடும் மன உளைச்சலையும் தடைகளையும் கொடுத்திருப்பாருங்க. இப்பொழுது பாக்கிய சனி தொடங்கி விட்டதாலும் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியின் தாக்கத்தாலும் நீங்க எடுக்கும் முயற்சிகள்ல மிகப்பெரிய தெய்வீக வெற்றிகள் உண்டாகுங்க. ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் உங்க ராசியிலேயே அமர்கிறாருங்க. அதாவது 12ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசியான கடகத்திற்கே குரு பகவான் பயிற்சி ஆறாருங்க. குரு
தனது உச்ச வீடான உங்க ராசிக்கு வருவது கடக ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் ஆகுங்க. இது உங்கள் தோற்றத்துல பொலிவையும் புத்தியில தெளிவையும் அதிகரிக்குமுங்க. அதே சமயம் திருமண யோகம் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடுங்க. நீண்ட நாட்களா தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் தானாகவே முடிய தொடங்குங்க. நீங்க யாருக்கோ செய்த தர்மம் இப்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டமா வந்து சேருங்க. கடக ராசிக்காரர்களின் ஜாதகத்துல 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம்ங்க மற்றும் தந்தை வழி உறவுகளை குறிக்கும் இடம்ங்க. நீங்க கடந்த காலங்கள்ல செய்த இறை வழிபாட்டிற்கான பலன்கள் இப்பொழுது கௌரவமாகவும் சொத்தாகவும் மாறப்போகுதுங்க. அதாவது முன்னோர்களின் சொத்துக்கள் கிடைத்தல், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளுதல் அல்லது உயர்கல்வி பயிலுதல் போன்ற சுபகாரியங்கள் தடையின்றி நடக்குங்க. உங்க வாழ்க்கையில இப்போது ஒரு புதிய அதிகாரம் தொடங்குதுங்க. சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல இருப்பது உங்களை வருத்துவதற்காக அல்லங்க, உங்கள் பரம்பரை பெருமையை காக்கவே வந்திருக்கிறாருங்க. நீங்க மற்றவர்களுக்காக அழுது புலம்பிய காலங்கள் மறைந்து இனி உங்களை கண்டு மற்றவர்கள் வியக்கும் காலம் இதுவாகுமுங்க. ஒரு நபர் உங்களை சோதனைக்கு உள்ளாக்கினாலும் அதன் மூலம் உங்கள் உண்மையான ஆன்மீக பலம் என்ன என்பது உலகிற்கு தெரியுமுங்க. நீங்க மௌனமா பல இன்னல்களை சுமந்த நாட்களுக்கு பதிலா இப்போது உங்களுக்கு பெரும் செல்வாக்கு கிடைக்குங்க. கடகராசிக்காரர்கள் எப்போதும் உணர்ச்சி வசப்படுபவர்கள். ஆனால் பாக்கிய சனி இப்பொழுது உங்களை ஞானத்துடனும் முதிர்ச்சியுடனும் செயல்பட வைப்பாருங்க. அந்த ஞானமே உங்கள் வெற்றிக்கான சூட்சமமாகுங்க. யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும்ங்கிற ஞானம் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்குள்ள தானாகவே பிறக்குங்க. பாக்கிய சனியின் தொடக்கம் என்பதால மற்றவர்களின் விமர்சனங்களுக்காக வாழாம உங்கள் ஆன்மாவின் விருப்பத்திற்காக நீங்க வாழத் தொடங்குவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்க மனதுல ஒரு வைராகியம் பிறக்குமுங்க. இனி என்னால மற்றவர்களின் கண்ணீருக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்ய முடியாதுங்கிற அந்த ஒரு எண்ணமே உங்க வாழ்க்கையை மாற்றும் விதையா மாறுங்க. இதுவரை உங்களை மென்மையானவரா நினைத்தவர்கள் உங்கள் புதிய உறுதியை கண்டு வியப்பாங்க. இந்த மாற்றம் உங்கள் செயல்கள்ல மட்டுமல்ல, உங்க ஆழ்மனதிலும் நிகழுங்க. தேவையற்ற பயங்கள் நீங்கி தைரியம் பிறக்குங்க. உங்க உதவி தேவைப்பட்ட போது மட்டும் உங்களை நாடி வந்தவர்கள் இனி உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து ஒதுங்கி போவாங்க. இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குமுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியா இருப்பாளுங்க. அவள் சொல்லும் ஒரு சிறிய அறிவுரை உங்க வாழ்வில் இருந்த கர்ம வினைகளை நீக்கி நல்வழியை காட்டுங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா கடகராசியின் அதிபதி சந்திரன் என்பதால தாயின் ஆசி உங்களுக்கு பெரும் பலம் தருங்க. அந்த பெண் உங்க வாழ்க்கையில ஒரு தெய்வீக தூதுவரா திகழ்வாளுங்க. உங்க ஆழ் மனதுல நீங்க மறைத்து வைத்திருந்த கலைத்திறமைகளை அவள் வெளிக்கொண்டு வருவாளுங்க. குறிப்பா காதல்ல இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம்ங்க. உங்க ராசிக்கு குரு பகவான் வருவதால திருமண தடைகள் நீங்குங்க. உங்கள் அன்பு உண்மையானது என்பதுல சந்தேகம் இல்லைங்க. நீங்க நேசிக்கும் நபர் உங்க வாழ்நாள் துணையாக மாறுவதற்கான அங்கீகாரம் இந்த ஆண்டுல கிடைக்குங்க. இந்த வருடத்துல காதல் விஷயத்துல ஒரு புனிதமான முடிவு எடுப்பீங்க. ஒரு வார்த்தை அல்லது ஒரு பெரியோரின் சம்மதம் எதிர்பாராத விதமா உங்க கவனத்துக்கு வருங்க. அந்த கணத்துல உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த மனநிறைவு உண்டாகுங்க. கடக ராசிக்கு அந்த அமைதி மிக அவசியமானதுங்க. தவறான உறவுகள்ல இருந்து விடுபட்டு சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணை இதுவாகுமுங்க. திருமண வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த குழப்பங்கள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில முழுமையா தீருமுங்க. ஜூன் மாதத்துல குரு பகவான் உங்கள் ராசியில உச்சம் பெற்று அமரும் போது குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுப விசேஷங்களும் களை கட்டுமுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. குழந்தைகளின் சாதனைகள் உங்கள் கௌரவத்தை உயர்த்துமுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை கடகராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள்ல துணிந்து இறங்கலாமுங்க. பாக்கிய சனி இருப்பதால வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் அபரிமிதமான லாபம் கிடைக்குமுங்க. புதிய கிளைகளை தொடங்குவதற்கு இது சரியான காலமாகுங்க.
ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சகுருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 5, 7 மற்றும் 9 இடங்களின் மீது விழுவதால பூர்வீக சொத்துக்கள், புதிய கூட்டாளிகள் மற்றும் பெரும் பணவரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில உங்களுக்கு ஒரு புதிய கௌரவம் தேடி வருமுங்க. அந்த வாய்ப்பு ஆரம்பத்துல ஆச்சரியமா தோன்றினாலும் அதுவே உங்கள் பொருளாதார நிலையை அடுத்த தளத்திற்கு உயர்த்த போகும் விஷயாகுங்க. கூட்டு தொழில இருப்பவர்கள் தங்கள் நேர்மையால பெரும் லாபத்தை ஈட்டுவீங்க. பொருளாதார ரீதியா நீங்க இதுவரை சந்தித்த தடைகள் மறைந்து சொத்து சேர்க்கை உண்டாகுங்க. புதிய நிலம் அல்லது வீடு வாங்கும் யோகம் இந்த ஆண்டுல மிக வலுவா உள்ளதுங்க. யாருக்கும் உங்க குடும்ப ரகசியங்களை பகிர்வதையோ அல்லது தேவையற்ற பிணக்குகளில் ஈடுபடுவதையோ தவிர்க்க வேண்டும்ங்க. அப்படி செய்தா உங்க மதிப்பு எப்போதும் குன்றாதுங்க. உங்க வாழ்க்கையில ஒளிந்திருக்கும் வஞ்சகர்களை பாக்கிய சனி இப்பொழுது உங்க கண் முன்னே விலகி போக செய்வாருங்க. நண்பர்கள் போல நடித்து கொண்டே உங்களை ஏமாற்றியவர்கள் இப்போது உங்க வளர்ச்சியை கண்டு தலை குனிவாங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தருங்க. இனி உங்கள் காலத்தை பயனுள்ள ஆன்மீக மற்றும் சமூக பணிகளுக்காக செலவிடுவீங்க. ஆண்டின் இறுதியில டிசம்பர் 5ஆம் தேதி நிகழப்போகும் ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் லட்சிய மாற்றத்தை கொண்டு வருங்க. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மகரத்திற்கும், கேது பகவான் உங்கள் ராசியான கடகத்திற்கும் பயிற்சி ஆகிறாருங்க. 7ஆம் இடத்து ராகு என்பது வெளிநாட்டு பயணம் மற்றும் புதிய மனிதர்களின் அறிமுகத்தை தருங்க. இதுவரை தடை பெற்றிருந்த வெளிநாட்டு முயற்சிகள் வேகம் பெறுங்க. கேது பகவான் உங்கள் ராசிக்கு வருவதால உங்களுக்கு ஒருவித ஞானமும் வைராகியமும் பிறக்குங்க. உலகியல் வாழ்க்கையில இருந்தாலும் உங்கள் மனம் ஆன்மீகத்தை நோக்கி திரும்புங்க. இது உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையை தருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடகராசிக்காரர்கள் தங்கள் மன அழுத்தத்தை குறைத்து கொள்ளணுங்க. உச்சகுரு உங்கள் ராசிக்கு வருவதால உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. இயற்கை உணவு மற்றும் தியானம் உங்களுக்கு ஒரு கவசமா செயல்படுங்க. கடகராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு பொற்காலமா அமையுங்க. உங்க ஆளுமை திறன் வெளிப்படுங்க. இதுவரை குடும்பத்தின் நிழலில் இருந்த நீங்க இனி சமூகத்துல ஒரு அங்கீகாரம் பெற்ற பெண்ணாக மாறுவீங்க. உங்கள் கனிவான பேச்சு மற்றவர்களை கவருங்க. கடகராசி ஆண்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்குதுங்க. தயக்கத்தை கைவிட்டுட்டு துணிச்சலா செயல்பட வேண்டும்ங்க. மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது பாக்கிய சனி காலத்துல உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குங்க. அலுவலகத்துல உங்க உழைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வு மற்றும் பாராட்டுக்கள் இந்த ஆண்டுல இருக்குதுங்க. உங்க நேர்மைக்குரிய பலன் கிடைக்குங்க. இறைவன் உங்களுக்கு பல அறிகுறிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பாருங்க. குறிப்பா பௌர்ணமி தினங்கள்ல அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு கவசமா இருக்குங்க. பாக்கிய சனி என்பது உங்கள் நல்வினைகளுக்கான பலனை அனுபவிக்கும் காலமாகுங்க. நீங்க செய்த தர்மங்கள் உங்களுக்கு இப்பொழுது வரங்களா வந்து சேருங்க. இந்த 2026ஆம் ஆண்டு மாற்றங்கள் முழுவதும் நீங்க செய்யக்கூடாத காரியங்கள் சொல்ல இருக்குங்க. சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. பெரியோர்களை அவமதிக்காதீங்க. உங்க திட்டங்களை ரகசியமா வைத்திருங்க. கடந்த கால துயரங்கள்ல மூழ்கி கிடக்காதீங்க. ஒரு வழி அடைக்கப்பட்டா 100 வழிகள் திறக்கும் என்பது பிரபஞ்ச விதிங்க. அந்த புதிய வாசல்களை தேடும் முயற்சியில இறங்குங்க. கடகராசிக்காரர்கள் விழிப்புடன் இருந்தா பாக்கியங்கள் பெருகுங்க. இனி வரும் காலம் உங்களுக்கு ஒரு ஒளிமயமான காலமாகுங்க. இதுவரை நீங்க சந்தித்த அநீதிகள் அனைத்தும் இனி நீதியா மாறுங்க. தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் புதிய பாக்கிய பயணம் தொடங்குதுங்க. கஷ்டங்கள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாதீங்க. ஒவ்வொரு சோதனையும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கற்றுத்தருமுங்க. உங்க கருணை தான் உங்க ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்போதும் சரியா பயன்படுத்துங்க. யாரோ ஒரு பெண் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு சொன்னோம் அல்லவா? அவர் உங்கள் உயர்விற்கு தார்மீக ஆதரவு தருபவராய் இருப்பாருங்க. அவர் காட்டும் நெறிமுறைகளை நீங்க பின்பற்றினா பல ஆபத்துகள்ல இருந்து தப்பிக்கலாமுங்க. சனி பகவான் மீன ராசியில இருப்பதால உங்க சிந்தனைகள்ல ஒரு தெளிவு பிறக்குங்க. நீங்க இதுவரை கண்டு வந்த தெய்வீக கனவுகள் நனவாக தொடங்குங்க. ஆனா அதற்கு தூய்மையான உள்ளம் அவசியம்ங்க. பாக்கிய சனி காலத்துல தர்மத்தின் பாதையே உங்களை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்குங்க. மகான்களின் ஆசி உங்களுக்கு எப்போதும் துணை நிற்குமுங்க.
இந்த தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் ஆத்ம உயர்விற்காகவே என்பதை நினைவில் கொள்ளுங்க. ஒரு பெரிய நிலையை அடைவதற்கு முன்னால சில கடமைகளை செய்வது இயற்கையாகுங்க. அந்த கடமைகளை செய்யும் வலிமையை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறாருங்க. உங்கள் ராசிநாதனான சந்திரன் உங்களுக்கு குளுமையை தருவாருங்க. அந்த தன்மையோடு சனியின் நீதியை எதிர்கொள்ளுங்க. முடிவா கடகராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு முதல் சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் உங்களுக்கு பல புதிய நன்மைகளை தருங்க. பாக்கிய சனி என்பதால அதிர்ஷ்டம் கூடுங்க. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையா அமையுங்க. உங்க நம்பிக்கையை இழக்காம இறை வழிபாட்டுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை இனி புதிய பரிமாணத்தை பெறுங்க. கடகராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டுல நற்பலன்களை பெற திங்கட்கிழமைகள்ல பார்வதி தேவி அல்லது அம்பிகை வழிபாடு செய்வது மிகவும் அவசியம்ங்க. திங்கட்கிழமைகள்ல அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்கள் மனக்கவலைகளை தீர்க்குமுங்க. தினமும் லலிதா சகஸ்கரநாமம் பாராயணம் செய்வது உங்கள் இல்லத்துல மங்களத்தை பெருக்குமுங்க. மேலும் சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு கருப்பு எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு வைப்பது, வயதானவர்களுக்கு உதவி செய்வதும் பாக்கிய சனியின் பலன்களை அதிகரிக்குங்க. ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற ஆடைகளை அணிவதும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதும் உங்கள் சுபயோகங்களை வலுப்படுத்துங்க. ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் விநாயக பெருமானை வழிபடுவது திடீர் தடைகளை நீக்கி அமைதியை உறுதி செய்யுங்க. கடகராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 பிறக்கும் தமிழ் புத்தாண்டு முதல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளை தருமுங்க. மார்ச் மாதமே சனி பகவான் 9வது இடத்திற்கு சென்று விட்டதால இது உங்கள் பாக்கியங்களை அனுபவிக்க வேண்டிய காலமாகுங்க. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்க வாழ்வில் ஒரு திருப்பு முனையா அமையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஜூன் மாத உச்ச குரு பெயர்ச்சி மற்றும் டிசம்பர் மாத ராகு பெயர்ச்சிகள் உங்க வாழ்க்கையில புதிய ஒளியை கொண்டு வருங்க. சோதனைகளை சாதனைகளா மாற்றும் பொறுமை உங்களிடம் இருக்குதுங்க. இறை நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்க்கையில அனைத்து மங்களங்களையும் கொண்டு வரட்டும்ங்க. கடகராசிக்காரர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுசா பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நீங்க வாழ்க்கைய சும்மா வாழ்ந்துட்டு போறவங்க இல்லை, ஒரு இலக்கை கொண்டு வாழ்க்கைய வாழ்றவங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை சோதிச்சிருக்கலாமுங்க. சில விஷயங்கள் நம்ம கையில இருந்தும் நழுவி போயிருக்கலாமுங்க. அதனால நீங்க மனசு உடைஞ்சு போன நேரங்களும் இருக்குமுங்க. ஆனா ஒரு விஷயம் மறக்காதீங்க, அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை உருவாக்கி இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அது அந்த கஷ்டங்களால் தாங்க. இப்போ நீங்க நிக்கிற இந்த நிலை ஒரு முடிவு இல்லைங்க, அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு நல்ல பாதைக்கு திரும்புதுங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம் அதிக தூரத்துல இல்லைங்க. ஆனா அந்த மாற்றத்தை அனுபவிக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் தேவைங்க, அது உங்களோட நம்பிக்கைங்க. நீங்க உங்களை நம்பணும், உங்க முடிவுகளை நம்பணும், உங்க பாதையை நம்பணும். ஏன்னா நீங்க நம்புற அளவுக்கு தான் வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்குங்க. இப்ப இருந்து என்ன ஆகுமோன்னு பயப்படுறத விட்டுட்டு என்னால முடியும்னு நம்ப ஆரம்பிங்க. அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றுங்க. நீங்க தோல்விய பார்த்தவங்க இல்லை, நீங்க கத்துக்கிட்டவங்க. நீங்க தள்ளப்பட்டவங்க இல்லைங்க, நீங்க மேலே ஏறுற வழியில இருக்கிறவங்க. இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காட்சியை மனசுல நினைச்சு பாருங்க. அது சாத்தியம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுது, ஆனா அந்த வழியில நடக்கிற சக்தி, தைரியம், முடிவு அது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்குதுங்க. இப்போ இருந்து ஒரு முடிவு எடுக்கணும். என்ன நடந்தாலும் நான் முன்னேறி போவேன், என்ன தடைகள் வந்தாலும் நான் நிற்க மாட்டேன், என் வாழ்க்கைய நான் மாத்துவேன்னு இந்த முடிவை எடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்குங்க.
நம்பிக்கையோடு இருங்க, பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க. நீங்கள் டிசர்வ் பண்ணுற அந்த சந்தோஷம், வெற்றி, அமைதி அது உங்களை கண்டிப்பாக தேடி வருங்க. கடகராசிக்காரர்களே, நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். நல்லதே நடக்குங்க, நிச்சயமாக நடக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.